ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகி பாஸ்தா வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பாஸ்தாவை போட்டு, பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரணும்னா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். இதில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டோம்னா நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே நேரத்தில் ஒட்டாமலும் இருக்கும். கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூனு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் கொஞ்சோண்டு ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பூண்டு, இஞ்சி இதை வந்து எடுத்து நல்லா இடித்து வைக்க போகிறேன். ஏன்னா மசிச்சு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி சாப்பிட்றத விட இடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இடிக்கிறது நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து இடிச்சு வச்சுட்டேன். இடிச்சு வச்சாச்சு. இதை இப்படி இடிச்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து போட போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம் ஜீரணத்துக்காக. அது சேர்த்து முடித்ததுமே அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிட்டோடனே ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். மிக்ஸ் கொடுத்தோடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அது மிக்ஸ் பண்ணோடனே ஆல்ரெடி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதோட ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இது வந்து மிக்ஸ் கொடுத்து இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வரணும். நல்லா அது வந்து கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டு அப்படியே வதக்கி விடணும். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து இதோட ஜாயிண்ட் ஆகிடணும். இப்போது சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணுறேன். இதுவே வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆனோடனே இந்த தக்காளியை நல்லா ஆட் பண்ணி வச்சோம். ஆல்ரெடி வந்து நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் வந்து ஹீட் ஆனவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மசாலாவை வந்து நம்ம போட போகிறோம். இந்த மசாலா ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேகி மசாலாலாம் இருக்குல்ல, அது மாதிரி